தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் ஒரு சொல்றாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க? தமிழக முதலமைச்சர். இந்த பக்கம் ஒரு ட்வீட் போறாரு, எது ஒத்து வரும் எது ஒத்து வராங்களா மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அரடா அரடா அரடா, இது பிரமாதமா இருக்கு. நாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நேத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறாரு, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே 1-2 பேர் தான், 67க்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது. அது சொன்னா கோவம் வேற போறாங்க அப்படின்னு ராஜகண்ணப்பன் திமுக அமைச்சர் வந்து சொல்லிட்டு சொன்னா கோவம் வேற போறாங்க அப்படின்னு உடனே அதை கட் பண்ணி அண்ணன் மாணிக்கதார் ஊடகங்கள் பூரா வேலை செய்யறதில்ல, எல்லா வேலையும் இப்போதைக்கு மாணிக்கதார் தான் பண்றாரு. அவர் உடனே கட் பண்ணி எடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடு வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு, நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல, எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நீங்க 177 போட்டிட்டு 130 தானே ஜெயிச்சீங்க, நீங்க தோத்த இடத்துல தான் கேட்கிறோம். என்ன சிந்தனை என்ன சிந்தனை, இந்த மாதிரி யோசிக்க முடியல. நீங்க உங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்னப்பா? நாங்க 25 வாங்கினோம், 18 ஜெயிச்சோம். நீங்க 180 போட்டிட்டு 130 ஜெயிச்சீங்க, யார் அதிகமா ஜெயிச்சிருக்கா? அப்ப நீங்க தோத்த இடங்களை கொடுங்க அப்படின்றாங்க. இப்ப யார் தோக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு போட்டி போல தெரியுது, எனக்கு தெரியல. இந்த சண்டை சுமூகமா முடிஞ்சிடும், அது வந்து ஒண்ணு குழப்பம்ல. நமக்கு பயங்கரமா மல்லு கட்டி மான்கராத்தை எல்லாம் போட்டுட்டு அப்படியே விஜய் கூட போயிருவாங்க போல தெரிஞ்சு திரும்பி வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து 20 வருஷமா கூட இருக்காங்க. நீங்க வந்து சில வீட்டுல பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டையை பார்த்தா அநேகமா சாயந்தரம் டைவர்ஸ் ஆயிரு நினைப்பீங்க.